யார் ரொம்ப பங்க்சுவலா இருப்பாங்க? நானா பேர் சொல்லு. அம்மா அஸ்வின். வைபோட கம்பேர் பண்ணா நான் தான் இல்ல சார். ஆமா கண்டிப்பா. ஓகே. நீ வாமான்னு கெஞ்சி கதறி என் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டு கூப்பிடணும். அதுவும் நம்ம வீடு தேடி வந்து கூப்பிடணும். அந்த ஆளு எப்படிடி கூப்பிடுவாரு? கூப்பிடுவாரு. எங்க அடிச்சா எங்க வலிக்கும், எங்க தட்டினா அந்த ஆளு என் கால்ல வந்து விழுவாருன்னு எனக்கு நல்லா தெரியும். இது நடக்கிற வரைக்கும் நான் சரவணன் இருக்கிற தசை பக்கம் கூட திரும்ப மாட்டேன். எதுக்கு அங்க நின்னுட்டு இருக்க? உள்ளவா. இந்த வர மாமா, கவலைப்படாதீங்க மாமா. பெரியத்தன் உயிருக்கு தான் எந்த ஆபத்தும் இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாங்கல்ல. அப்புறம் என்ன, நீங்க எதுக்காக இன்னும் வருத்தப்பட்டு இருக்கீங்க? ஏகண்ட, சரவணன் உசுருக்கு ஆபத்து இல்லைன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்களே தவிர அவன் வாழ்க்கைக்கு எந்த ஆபத்தும் இல்லைன்னு அந்த சாமி சொல்லலையே. அப்பா என்னப்பா? ஆமா கண்ண, எப்போ அந்த ரம்யா பொண்ண இவன் கல்யாணம் பண்ணானோ அன்னைக்கே இவன் வாழ்க்கை ஐசியூக்கு போயிடுச்சு, படுத்த படுக்கை ஆயிடுச்சு. அதை எப்படி கண்ணு நம்ம சரி பண்ண போறோம்? அதுக்குதான் நானும் சின்னத்தானும் தொடர்ந்து முயற்சி பண்ணோம். நீங்க மனசை விட்டுறாதீங்க, நம்பிக்கையோட இருங்க மாமா. நானும் இவ்வளவு நாள் நம்பிக்கையோட தான் இருந்துட்டு இருந்தேன் கண்ணு. ஆனா இங்க நடக்கிற விஷயத்தெல்லாம் பார்க்கும்போது என் நம்பிக்கையெல்லாம் சுக்குநூறா உடஞ்சி போயிருது கண்ணு. கரெக்டு தான்ப்பா. சரவணனோட இந்த நிலைமைக்கு நாங்களும் காரணங்கிற மாதிரி தான் இப்ப சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் எங்களுக்கு எதிராகவே இருக்கு. ஆனா இதையும் நமக்கு சாதகமா மாத்திக்க முடியும்பா. ஆமாங்க மாமா, நானும் அந்த நம்பிக்கையில தான் இருந்தேன். ஆனா நீங்க உணர்ச்சி வசப்பட்டு கோவத்துல ரம்யாவை இங்க இருந்து அனுப்பி வச்சு சிக்கல் இன்னும் அதிகமாக்கிட்டீங்க மாமா. என்ன கண்ணு சொல்ற? மேற்கொண்டு சிக்கல் ஆகக்கூடாதுதான் அந்த பொண்ணு அனுப்பி வச்சேன். இல்லங்க மாமா, நான் இப்படி சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. நாம சில நேரத்துல சரியான விஷயத்த செய்யாம இருக்கிறது கூட நல்லதுதான். இப்ப பெரியத்தான் கண்ணு முழிச்சு ரம்யாவை கேட்டாருன்னா அத்தை அவர்கிட்ட நீங்க தான் கோவப்பட்டு ரம்யாவை இங்க இருந்து அனுப்பி வச்சிட்டீங்கன்னு சொல்லுவாங்க. அதனால பெரியத்தானுக்கு உங்க மேல இன்னும் கோவமும் வெறுப்பும் அதிகமா தான் ஆகும். அதுக்காக அவ பண்ற அட்டூழியத்தெல்லாம் பார்த்து கை கட்டி சும்மா இருக்க சொல்றியா கண்ணு? நான் ஒண்ணு இல்லாத பொல்லாதெல்லாம் சொல்லியே, பொய்ய சொல்லியே, நடந்த உண்மையை தானே சொன்ன. நடந்த உண்மையை சொன்னா ரோஷம் அப்படியே பொத்துக்கிட்டு வந்துருமா அவளுக்கு? பெத்த அப்ப பாசத்துல ஏதோ ஒரு வார்த்தை பேசிட்டேன். நீ யாரு? அவன் பொண்டாட்டி தானே, இந்த வீட்டுக்கு வாழ வந்த மருமக தானே. என்ன சொல்லி இருக்கணும்? சரவணன் என் புருஷன், நான் தான் கூட இருந்து பாத்துக்குவேன்னு சொல்லி இருக்கணும். நீங்க யார் சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன், நான் தான் கூட இருந்து பாத்துக்குவேன்னு என்கிட்ட அடிச்சு சொல்லி இருக்கணும். அதை விட்டுட்டு இதுதான் சாக்குன்னு நான் சொன்ன உடனே அவ கிளம்பி போயிருக்கானா என்ன அர்த்தம்? அவர் நோக்கம் என்னன்னு புரியுதுல நமக்கு. நமக்கு நல்லா தெரியுதுங்க மாமா. ஆனா அதை தெரிஞ்சுக்க வேண்டிய பெரியத்தான் கண்மூடித்தனமா ரம்யாவை நம்புறாரு. அவன் தான் அவளை நம்பி நம்பி அவன் வாழ்க்கையை தொலைச்சிட்டு நிக்கிறானே கண்ணு. முதல்ல இவனை அவகிட்ட இருந்து பிரிக்கணும், அப்புறம் இவனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும் கண்ணு. வீட்டுக்கு போயிட்டு காலையில வாங்க. சரிம்மா. வா. அப்பா நீங்க எப்படி சொல்றீங்கப்பா? ஆனா சரவண மனசுல அப்படி ஒரு நினைப்பே இல்லையே. வாழும் போது புரியாத வாழ்க்கை சாவும் போது புரியும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இவன் சாவ போய் தொட்டு பார்த்துட்டு திரும்ப வந்திருக்கான். இது வரைக்கும் புரியாத வாழ்க்கை இனிமே அவனுக்கு புரியுங்கண்ணு. அப்படி புரிஞ்சா சந்தோஷம்தான் மாமா. நாளைக்கு விடிற பொழுது நாம நம்புற மாதிரி நல்ல பொழுதா இருக்கணும். சரவணா, நீ இந்த கமிஷனரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஆகா போகம்லாம் வாழணும். இந்த ஊரே உனக்கு மரியாதை கொடுக்கணும். உன் அப்பாரு உன் தம்பி அந்த புடவைக்காரி எல்லாம் உன்னோட அருமை பெருமை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு உன் காலடியிலே விழுந்து கிடக்கணும்னு நான் என்னென்னவோ ஆசைப்பட்டேன்டா, கனவெல்லாம் கண்டேன்டா. ஆனா நீ இப்படி விஷத்தை குடிச்சிட்டு கிடையா கிடப்பன்னு
நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கலடா.